கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திங்கட்கிழமை, விசுவவசு வருடம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 2026 வருடம் தை மாதம் 26ஆம் நாள். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. மாலை நேரத்தில் அனைத்து சிவன் ஆலயங்களிலும் பைரவர் வழிபாடு நடைபெறும். இன்றைய நட்சத்திரம் காலை 7 மணி 7 நிமிஷம் வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். திதி காலை 7 மணி 5 நிமிடம் வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. யோகம் காலை 7 மணி 7 நிமிடம் வரையில் அமிர்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப முறைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சந்திரன், மகரத்தில் சூரியன், செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு, புதன், சுக்கிரன். இன்றைய நாள் முழுவதும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன். மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி நல்லபடியாக அமையும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு ரிஷப ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று நிதானமும் செலவுகளில் கட்டுப்பாடும் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். இன்றைய தினம் கடகராசிக்காரர்களுக்கு பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்மராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய கிரக அமைப்பு கன்னி ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி நல்லபடியாக அமையும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமண முயற்சி வெகு விரைவில் கைகூடும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு விருச்சிக ராசிக்கு மிகவும் அற்புதமாக இருப்பதால் உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் மிக அதிக அளவில் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். இன்றைய தினம் மகர ராசிக்கு கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகள் ஏற்படக்கூடும். நல்ல நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அமையும். பணம் வரவு பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி நல்லபடியாக அமையும். நீண்ட நாளைய கனவான அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்பராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு அற்புதமாக இருப்பதால் கும்பராசிக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனினும் செலவுகள் சற்று கூடுதலாகவே அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.